அதியன் தமிழ் டாக்கீஸ்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் தமிழ் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா, பாலாஜி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கருப்பு இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான அப்பாவும் அவரோட பொண்ணு வந்து கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஏன் வராங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வியாதி இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் பண்ணாதான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்ற கட்டத்துல வந்து ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வரும்போது 60 பவுன் நகையை கொண்டு வராங்க. இந்த நகையை வித்தாவது இந்த ஆபரேஷன் பண்ணி நம்ம பொண்ணை சரி பண்ணி தான் கொண்டு போகணும் அப்படின்ற பிளான்ல வராங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து அவங்கள தாக்கிட்டு அந்த 60 பவுன் நகையை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து இவங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி எங்க நகையெல்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும். அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளையும் பிடிச்சி வந்து நகையை வந்து ரெக்கவரி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 15 பவுன் வந்து போலீஸ் ஸ்டேஷனே அவங்களே எடுத்துக்கிட்டு 45 பவுன் தான் எங்களால் ரெக்கவரி பண்ண முடிஞ்சு அப்படின்னு பொய்ய சொல்லி அந்த 45 பவுனை கொடுக்குறாங்க. அந்த 45 பவுனையும் நீங்க உடனேலாம் இங்க வாங்க முடியாது, நீங்க கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு தான் இங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இவங்க நீங்க ஒரு நல்ல லாயரா வச்சு பாருங்க, லாயரா வச்சு அதை வாதாடி அந்த கோர்ட்ல இருந்து தான் நீங்க 45 பவுனை வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து ஒரு லாயரா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர். இந்த படத்துல வந்து உண்மையான வில்லனே பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான். நெகட்டிவ் கேரக்டர்ல உண்மையிலே சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜியை போய் அந்த வயசானவர் பாக்குறாரு. இந்த மாதிரி என்னோட 60 பவுன் கண்டுபிடிச்சாங்க, அதுல வந்து 45 பவுன் தான் ரெக்கவரி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சும்மாவே பொய்ய சொல்றாங்க அப்படின்னு பேசின உடனே அந்த 15 பவுனையும் இவர் ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்றாரு. அதாவது ரெக்கவரி பண்ணி கோர்ட்ல கொடுத்துட்றாரு. இப்ப 60 பவுன் வந்து கோர்ட்ல இருக்குது. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணவே ஆர்ஜே பாலாஜி மேலேயும் அந்த வயசானவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. பரவாயில்ல, 15 பவுன் தொலைஞ்சதையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாங்கி கொடுத்துட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்பிக்கை வந்துச்சு. ஆனா ஆர்ஜே பாலாஜி உண்மையான கேரக்டர் நல்ல எண்ணம் பண்றது கிடையாது. அவர் வந்து எப்படியாவது அதை வந்து கொள்ளையடிக்கிறதா அவரோட திட்டமா இருக்குது. அப்படியே கேஸ் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அந்த ஜட்ஜோடவே சில டீலிங்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப டிலே பண்றாங்க. அந்த நகையை கொடுக்கறது ரொம்ப டிலே பண்ணி அந்த பெரியவர்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ கறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அந்த கருப்பசாமியை போயிட்டு வேண்டுறாரு. இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு வந்து அந்த கருப்பசாமி கோயில்ல போயிட்டு வேண்டுறாரு. கருப்பசாமி உடனே ஒரு அவதாரம் எடுத்து சூர்யாவோட வேடத்துல வராரு. சூர்யாவோட ஒரு அவதாரமா அந்த கருப்பசாமின்ற ஒரு அவதாரம் வருது. சூர்யா வந்து கேட்பாரு, உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவே லாயரா வராரு. இதுக்கப்புறம் எப்படி அந்த நகையை மீட்டு கொடுத்தாரா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த கருப்பு. உண்மையிலேயே படம் வந்து சூப்பரா வந்திருக்குதுங்க. கடந்த கால அந்த சூர்யா படங்கள்லாம் கொஞ்சம் சரியா போகல தான், நான் எல்லாம் சொல்லல. உண்மையிலேயே இந்த படம் வந்து வேற லெவல். கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறை பார்க்கலாம். யோகி பாபு வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. திரிஷாவா இருக்கட்டும், நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், வேற லெவல். உண்மையிலே சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. ஆஹ் சூர்யாவும் சான்ஸே கிடையாது. அந்த லாயரா வந்து வாதாடுறது அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அந்த வசனம் எல்லாமே நடராஜன் ஜட்ஜா நடிச்சிருந்த நட்டி நடராஜன் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு. கண்டிப்பா எல்லாருமே ஒரு முறை இந்த படத்தை தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. அதாவது ஒரு ரியலா ஒரு கோர்ட்ல என்ன நடக்குது, எப்படிலாம் நடக்குது, ஒரு லாயர்ஸ் அவங்களோட கிளைண்ட்டை எப்படி ஏமாத்துறாங்க, இப்படிலாம் ஏமாத்துறதுக்கு வழி இருக்கா, இப்படிலாம் ஏமாத்துவாங்களா அப்படின்னு வந்து படத்துல வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோர்ட் மூலியமா எவ்வளோ ஃப்ராட்ஸ் நடக்குது, கிளைண்ட்டை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து உண்மையிலேயே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துல. எவ்வளோ கேஸுங்க வந்து கோர்ட்ல வந்து தேங்கி கிடக்குது, எத்தனை வருஷமா எத்தனை லட்சம் கேஸ் வந்து இன்னும் நடத்தி முடிக்கப்படாம இருக்குது அப்படின்லாம் இந்த படத்துல வந்து ரொம்ப தெளிவா காமிச்சிருக்கிறாங்க. இந்த எல்லா கேஸுங்களையும் இந்த சூர்யா, கடவுளா வந்த சூர்யா வந்து முறியடிச்சாரா அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க உண்மையிலேயே இந்த கருப்பு. கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறை தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. நல்லா வந்திருக்குது கருப்பு படம். அதாவது படத்துல கடவுளா வந்த சூர்யா இந்த எல்லா லட்சக்கணக்கான கேஸ் தேங்கி இருக்குதுல்ல, முடிச்சாரா முடிக்கலையா அப்படின்றது உங்களை படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். நிஜத்துல அப்போ இவ்வளவு கேஸுகள் நம்ம இருக்கு தானே செய்யுது. ரியாலிட்டியில நான் சொல்ல வரேன். இப்ப நான் ரியாலிட்டியில சொல்ல வரேன். நிஜத்திலேயே இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் இப்ப எவ்வளவு கேஸுங்க தங்கி இருக்குது. இதெல்லாம் அப்ப ஏன் முடியல? அப்போ உண்மையிலேயே கடவுள் இருக்காரா இல்லையான்றதை நீங்க யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருந்தா இவ்வளவு கேஸ், இத்தனை லட்சம் கேஸுங்க வந்து இங்க தேங்கி இருக்காது இல்ல. ரியாலிட்டியில பார்த்தா அப்போ கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வரணுன்ற மாதிரி தோணுது எல்லாருக்குமே. கண்டிப்பா
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.